என் பலனும் கீதமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜீவனின் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலத்தால் இடை கட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே என்னோடு கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். குஷ்டரோகியை சுத்தமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை சொஸ்தமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். பேதுருவின் மாமியின் ஜுரத்தை குணமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். எம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாயின் ஓர் கைம்பெண்ணின் மகனை உயிரோடே எழுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்த லாசருவை உயிரோடே எழுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சொஸ்தமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். குருடரை பார்வையடைய செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பர்த்திமேயுவை பார்வையடைய செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோம்பின கையுடைய மனிதனை சொஸ்தமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஆலய தலைவனாகிய எவ்ருவின் மகளை உயிரோடு எழுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனுற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவர்களை குணமாக்குவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.